தினமும் இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி செஞ்சு அழுத்து போச்சுன்னா கவலையே படாதீங்க. தக்காளியை மட்டுமே வச்சு சூப்பரான குருமாவை இட்லியோடையும் தோசையோடையும் பேர் பண்ணி பாருங்க, சான்ஸே இருக்காது. இதுக்கு அரை மூடி தேங்காயை துருவி மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் கஸ்கஸ், 10 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 6 முந்திரி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு நான் 4 தக்காளி எடுத்து ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருந்த விழுது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் போல விட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நறுக்குன கொத்தமல்லியை தூவி ஒரு கிளறி விட்டு இட்லியோடையும் தோசையோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு தான் பாருங்களேன்.